மீகாவின் ஆசாரியன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். மீகா தன் வீட்டில் உள்ள சுரூபத்திற்கும் விக்கிரகத்திற்கும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஒரு லேவியரை நியமிக்கிறார். இந்த லேவியர் தன்னுடைய தாயாரின் வழியில் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் பெத்லகேம் ஊரிலே வாசம் பண்ணியவர். யூதாவில் உள்ள பெத்லகேமில் ஒரு லேவியன் இருக்கிறான். செபுலோனில் ஒரு பெத்லகேம் உள்ளது. அதில் இருந்து இதை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக இது யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிறது. லேவியனாகி அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேருகிறார். தேசத்தில் லேவியருக்கு வருமானம் குறையில்லை. ஜனங்கள் தசமபாகம் செலுத்தவில்லை. ஆகையினால் தங்கள் ஊர்களில் லேவியருக்கு கர்த்தருடைய பணிவிடையை செய்ய வாய்ப்பு இல்லை. அவர்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஏதாவது ஊர்களில் பரதேசியாய் போய் தங்குகிறார்கள். பெத்லகேமிலே லேவியருக்கு போஜனமும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பொருளாதார வருமானமும் கிடைக்கவில்லை. ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனையும் ஒழுங்காய் நடைபெறவில்லை. ஜனங்கள் லேவியருக்கும் ஆசாரியருக்கும் காணிக்கைகளையும் கொடுக்கவில்லை. இதனால் பெத்லகேமில் உள்ள இந்த லேவியன் பசியும் பட்டினியுமாய் இருந்து வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் தங்கலாம் என்று நினைத்து பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை புறக்கணிக்கும் போது கர்த்தருடைய ஆராதனைகளையும் புறக்கணிக்கிறார்கள். லேவியரையும் ஆசாரியரையும் புறக்கணிக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் புறக்கணிக்கப்பட்டு பசியும் பட்டினியுமாய் இருப்பார்கள் என்றால் அங்கே கர்த்தருடைய ஊழியமும் ஆவிக்குரிய காரியங்களும் குறைவாய் இருக்கிறது என்பதே பொருள். பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்ட லேவியன் மீகாவின் வீட்டிற்கு வந்து சேருகிறார். மீகா லேவியனிடத்தில் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த லேவியன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்று லேவியன் சொல்லுகிறான். இது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள குழப்பத்தையும் ஸ்திரத்தன்மை இல்லாததையும் காண்பிக்கிறது. லேவியர் 12 கோத்திரத்தாரர்களுக்கும் ஊழியக்காரர்கள். எல்லா கோத்திரத்தாரும் லேவியரை ஆதரிக்க வேண்டும். ஜனங்களுடைய ஆதரவு அற்று போனதினால் லேவியர் பிழைப்புக்கு வழிதேடி ஊர் ஊராக சுற்றித் திரிகிறார்கள். இஸ்ரவேலில் மெய்யான தேவனுக்கு ஆராதனை நடைபெறவில்லை. விக்கிரக ஆராதனை சிறந்து விளங்கிற்று. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விக்கிரகங்களை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகி போக வைக்கிறார்கள். மீகாவின் வீட்டிலே சுரூபமும் விக்கிரகமும் இருக்கிறது. மீகா தன்னுடைய குமாரரில் ஒருவனை தனக்கு ஆசாரியனாய் இருக்கும்படி பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். இப்போது மீகாவின் வீட்டில் அவருடைய குமாரரே அவருக்கு ஆசாரியராய் இருக்கிறார். தன்னுடைய குமாரனின் ஆசாரிய ஊழியத்தில் மீகாவுக்கு திருப்தி இல்லை. தன்னுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரகத்திற்கும் சுரூபத்திற்கும் ஆசாரிய ஊழியம் செய்ய ஒரு லேவியன் இருந்தால் அதுவே சிறப்பாக இருக்கும் என்று மீகா விரும்புகிறார். மீகா லேவியனோடு அன்பான வார்த்தைகளை பேசுகிறார். மீகா லேவியனிடம், நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும்
உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த லேவியன் சாப்பாட்டிற்காக ஊழியம் செய்ய சம்மதிக்கிறான். இஸ்ரவேலின் மார்க்க நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. சாப்பாட்டிற்காகவும் 10 வெள்ளிக்காசுக்காகவும் மாற்று வஸ்திரத்திற்காகவும் லேவியன் தன் ரட்சிப்பை இழந்து போகவும் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறவும் சம்மதிக்கிறான். மீகா லேவியனிடம் அவருடைய ஊழிய தகுதியை பற்றியோ அனுபவத்தை பற்றியோ ஒன்றும் கேட்கவில்லை. அவருக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்திருக்கிறதா என்றெல்லாம் மீகா அவரை சோதித்து பார்க்கவில்லை. மீகா லேவியனை பார்த்த உடனேயே, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய் என்று சொல்லிவிடுகிறார். இந்த லேவியன் மீகாவின் வீட்டில் தங்கி இருந்து மீகாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற வெட்டப்பட்ட சுரூபத்திற்கும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்திற்கும் ஆசாரியராய் இருக்க வேண்டும். யெரொபெயாம் தான் கட்டின ஆலயத்திலே தான் நிறுவின விக்கிரகங்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய தனக்கு இஷ்டமான துன்மார்க்கரை நியமித்தான். அவர்கள் ஜனத்தில் ஈனமானவர்களாய் இருந்தார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான். 1 ராஜாக்கள் 12:31. மீகா இந்த லேவியனை ஆசரிப்பதாகவும் சொல்லுகிறார். நான் உனக்கு வருஷத்துல 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று மீகா லேவியனுக்கு சொல்லுகிறார். லேவியன் ஒரு வஸ்திரத்தை அன்றாடம் தரித்துக் கொள்ள வேண்டும். மற்ற வஸ்திரத்தை பரிசுத்த நாட்களிலே தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வருஷம் முழுவதும் அந்த லேவியருக்கு 10 வெள்ளிக்காசுகள் மாத்திரமே சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. இது தவிர அவருக்கு வேண்டிய ஆகாரமும் கொடுக்கப்படுகிறது. வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசுகள் என்பது லேவியருக்கு மிகவும் குறைவான சம்பளம். லேவியர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவித்தால் கர்த்தர் அவர்களை நன்றாய் போஷிப்பார். அவர்களுடைய தேவைகளை தாராளமாய் சந்திப்பார். ஆனால் இக்காலத்தில் லேவியர்களும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரை போல கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விலகி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவர்களுடைய ஜீவியத்தில் செழிப்பு இருக்காது. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கைவிடும் போது கர்த்தரும் அவர்களை கைவிட்டு விடுகிறார். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போய் எப்படித்தான் தேடி பார்த்தாலும் எங்குதான் ஓடி பார்த்தாலும் அவர்களால் கர்த்தரை போல நல்ல எஜமானை பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஊழிய அழைப்பு என்பது மிகவும் கனமுள்ளது. ஆனால் இந்த உலக பிரகாரமான வேலை அல்லது தொழில் என்று பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியம் கனவீனமானது. மீகா லேவியனுக்கு சொற்ப சம்பளம் கொடுப்பதாக சொல்லுகிறார். லேவியனும் அந்த சம்பளத்திற்கு மீகாவினிடத்தில் ஆசாரிய ஊழியம் செய்ய சம்மதிக்கிறார். லேவியன் மீகாவின் வீட்டிற்குள்ளே சொரூபமும் விக்கிரகமும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு போகிறார். அந்த லேவியன் மீகாவிடம் இருக்க சம்மதிக்கிறார். அவர் மீகாவுக்கு அவருடைய குமாரரில் ஒருவரை போல இருக்கிறார். லேவியன் மீகாவுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரிய ஊழியம் மிகவும் கனமுள்ளது. ஆனால் இந்த ஊழியத்திற்கு கொடுக்கப்படும் சம்பளமோ மிகவும் குறைவு. மீகா தன்னைத்தானே பரிசுத்தமுள்ளவராக நினைத்துக் கொள்கிறார். தன்னுடைய உற்றார் உறவினர், தன்னுடைய ஊரில் உள்ளவர்கள் ஆகிய எல்லோரையும் விட மீகா தன்னை பரிசுத்தவானாக நினைத்துக் கொண்டு அந்த லேவியனை ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். லேவியனாகிய அந்த வாலிபனும் மீகாவுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருக்கிறார். தனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் கிடைத்திருப்பதை நினைத்து மீகா மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மீகாவின் வீட்டில் வெட்டப்பட்ட சுரூபமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது. இது கர்த்தர் தன்னுடைய வீட்டில் இருப்பதற்கு அடையாளம் என்று மீகா நினைக்கிறார். கர்த்தர் தன்னுடைய வீட்டில் இருப்பது தனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம் என்று மீகா கருதுகிறார். இப்போது தனக்கு கர்த்தர் மேலும் ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்று மீகா நினைக்கிறார். தனக்கு ஆசாரியனாய் இருப்பதற்கு கர்த்தர் ஒரு லேவியனை அனுப்பியிருக்கிறார் என்று மீகா சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் தனக்கு கிடைத்திருப்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள் என்று மீகா சந்தோஷப்படுகிறார். மீகாவின் வீட்டிற்குள்ளே சுரூபமும் விக்கிரகமும் இருக்கிறது. மீகாவின் வாசலிலே லேவியர் இருக்கிறார். இதுவே தனக்கு பெரிய சிலாக்கியம் என்று மீகா நினைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணத்தின்படி ஒரு லேவியன் ஆசாரிய ஊழியம் செய்யலாம். அந்த ஆசாரியன் கர்த்தருக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய வேண்டும்.
ஆனால் மீகாவின் வீட்டில் இருக்கிற ஆசாரியனோ சுரூபத்திற்கும் விக்கிரகத்திற்கும் ஊழியம் செய்கிறார். ஆசாரிய ஊழியம் கனமுள்ளது. ஆனால் மீகாவின் வீட்டில் இருக்கிற சுரூபமும் விக்கிரகமும் கனவீனம் உள்ளது. ஊழியம் பரிசுத்தமானது, விக்கிரகம் அசுத்தமானது. தனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் தனக்கு நன்மை செய்கிறார் என்று மீகா சொல்லுகிறார். அவர் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறார். ஒரு லேவியன் ஆசாரிய ஊழியம் செய்யலாம், இது பரிசுத்தமான ஊழியம். ஆனால் வீட்டிலே விக்கிரகம் இருக்கக்கூடாது. ஆசாரியன் விக்கிரகத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. மீகா முழுவதுமாய் மனம் திரும்பவில்லை. அவர் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறார். தன்னிடத்தில் ஒரு லேவியன் ஆசாரியனாக இருந்தால் அதுவே தனக்கு போதுமானது என்று மீகா நினைக்கிறார். மீகாவைப் போலவே இக்காலத்தில் ஏராளமானோர் தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு முழுவதுமாய் மனம் திரும்பாமல் அரைகுறையாக மனம் திரும்புகிறார்கள். தாங்கள் நன்றாய் இருப்பதினால் கர்த்தர் தங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒருவருடைய பொருளாதாரம் அதிகரிப்பதினாலோ, அவருடைய வசதிகள் கூடுவதினாலோ, அவருடைய அந்தஸ்து பெருகுவதினாலோ கர்த்தர் அவருக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான நன்மைகளை கொண்டு அளக்கக்கூடாது. மீகாவுக்கு சத்தியம் தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். மீகாவோ கர்த்தரையே விக்கிரகமாக மாற்றி தன்னுடைய வீட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மகா பெரிய பாவிகளாய் இருக்கும்போது தான் அவர்களைப் போல மகா பாவி அல்ல என்று மீகா நினைக்கிறார். இதனால் தான் மற்றவர்களை விட கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமானவர் என்று மீகா தனக்குத்தானே நினைத்துக் கொள்கிறார். மீகாவைப் போலவே இக்காலத்தில் ஒரு சில விசுவாசிகள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் மற்றவர்களைப் போல மோசமானவர்கள் அல்ல என்று சொல்லி தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் திருப்தியோடு இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு இலக்காய் இருக்கிறார். நாம் மனுஷரை நோக்கி பார்க்காமல் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு லேவியனை தனக்கு ஆசாரியராக ஆக்கியது தன்னுடைய பாக்கியம் என்று மீகா நினைக்கிறார். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லேவியன் கர்த்தருக்கு ஆசாரியராய் இருந்தால் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் இந்த லேவியனோ வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்திற்கும் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்திற்கும் ஆசாரியனாய் இருக்கிறார். லேவியன் மீகாவோட கூட அவருடைய வீட்டில் இருக்கிறார். அவர் மீகாவுக்கு அவருடைய குமாரரில் ஒருவரைப் போல இருக்கிறார். தன்னுடைய வீட்டிலே ஒரு லேவியன் தங்கி இருப்பது தனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம் என்று மீகா நினைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய வீட்டில் இருப்பது நமக்கு நல்லதுதான். ஆனாலும் ஊழியக்காரர்களை விட கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம் நம்மோட கூட நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். லேவியன் மீகாவின் வீட்டில் இருப்பதினால் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அந்த வீட்டிலே இருக்கும் என்னும் உத்தரவாதம் இல்லை. மீகா கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் மீகாவின் சித்தமாகவும் திட்டமாகவும் இருக்க வேண்டும். இதுவே மீகாவுக்கும் அவருடைய வீட்டிற்கும் மெய்யான ஆசீர்வாதம். ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு கர்த்தரும் லேவியரும் இருப்பதினால் அவர்களுக்கு நன்மை வந்துவிடப் போவதில்லை. ஜனங்கள் தங்களுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் ஜனங்களுக்கு கர்த்தர் மூலமாக நன்மை உண்டாகும். கர்த்தர் லேவியரை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேலில் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் லேவியரை வேறு பிரித்திருக்கிறார். ஆனாலும் லேவியர் கர்த்தரை மெய்யாய் ஆராதிக்க வேண்டும். லேவியர் விக்கிரக ஆராதனை செய்யும் போது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். பிற்காலத்தில் மீகா தன்னுடைய விக்கிரகத்தையும் ஆசாரியனையும் இழந்தான்.